இந்த பூமோ டெக்னோவேஷன் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மோட்டிவ்னு வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பார்ட் டைமில் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸஸ்லாம் நிறைய அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ காலேஜ்லேயும் தியரிக்கலாக படிக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்லேயும் தியரிக்கலாக படிக்கிறாங்க. ஸோ நான் போய் பார்ட் டைமில் அவங்க கிளாஸஸ் எடுக்கும் போது ஸோ என்னோட இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் ப்ளஸ் அந்த டிசைன் நாலேஜ் எல்லாமே சேர்ந்து கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனாங்க. ஒரு சின்னதாக கோயம்புத்தூரில் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு இன்ஸ்டியூட்டை. 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே ஐடி அல்லாத மற்ற கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனிஸ்க்கு ஃப்ரெஷர் எடுக்கிறதுல ஏன் தயக்கம்? ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி கிடைச்சா போது நான் எப்படியா உள்ள போயிருவேன், அந்த என்ட்ரி கிடைக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்க. ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் இல்லை, பட் இந்த ஃப்ரெஷருக்கே வந்து ஸ்கில்ஸ் இல்லை. ஒரு கிக் ஸ்டார்ட்டாவது பண்ணுவோம் ஸ்டூடெண்ட் வந்தோன்னா பிளாங்காக ஜீரோவில் வந்துட்டு நம்ம ட்ரைனர் போர்ஷன் கொடுத்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி ரெடி கிடையாது. உங்களை இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வேலை போகிறேன்னா பேசிக்காக என்ன எதிர்பார்க்கலாம், மேக்ஸிமம் என்ன வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? இப்போ தான் ஃப்ரெஷராக வரான்னா மினிமம் 3 lakhs கொடுக்குறாங்க. 2.5 to 3 lakhs பேக்கேஜஸ் per annum. மேக்ஸிமம் 4 இருக்குது. பேஸ்ட் ஆஃப் ஆன் ஸ்கில்ஸ் தான். அந்த ஸ்கில் இருந்ததுன்னா சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க இண்டஸ்ட்ரி. ரேபிடோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிருப்பான். ஆஃப்டர் 2 years எங்ககிட்ட வருவான், ஒரு 6 month கோர்ஸ் முடிப்பான். மினிமம் 6 lakhs பேக்கேஜஸ் ப்ளேஸ் ஆகிடும். கேர்ள்ஸ்க்கு பயங்கர டிமாண்டு. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கேர்ள்ஸ் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். பட் கேர்ள்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க மெக்கானிக்கலில். மெக்கானிக்கல் இப்போ பாய்ஸ் டாமினேட்டட் ஏரியா மாதிரி தானே அதை பார்ப்பாங்க. பட் அப்படி பார்க்குறாங்க, பட் அது கிடையாது. பட் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒய் ஆக்சுவலாக ஏன் கம்பெனிஸ் கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? எல்லாருக்கும் வணக்கம். பூமோ டெக்னோவேஷன் அப்படிங்கிற கம்பெனி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பாக படித்து முடித்துட்டு வேலை கிடைக்கிற சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்கள அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது, அதில் என்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதை பண்ணிட்டுருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திரு மோகன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். இந்த பூமோ டெக்னோவேஷன் வந்து பேசிக்காக நீங்கள் சொல்ல வர்றது படிச்சுட்டு ஒரு சின்ன கேப் இருக்குது வேலை கிடைக்கிறதுல இருக்குன்னா அதை பிரிட்ஜ் பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மோட்டிவ்னு வந்துருக்குல்ல, ஸ்டார்டிங் திஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அது இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறது தானா, இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு ஐடியா இருந்தது அவங்களுக்கு? இல்லை, இது மேஜர் ப்ராப்ளமாக இதுதான் அட்ரஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நிறைய மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது நான் போய் ஒரு பார்ட் டைமில் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸஸ்லாம் நிறைய அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுப்பேன். ஸோ அதே மாதிரி அங்கே எடுக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் நான் பார்க்கும்போது வெறும் தியரிக்கலாகவே அதே இன்ஸ்டியூட்டில் திருப்பி காலேஜ்லேயும் தியரிக்கலாக படிக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்லேயும் தியரிக்கலாக படிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கம்பெனிஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பசங்க. ஸோ நான் போய் பார்ட் டைமில் அவங்க கிளாஸஸ் எடுக்கும்போது ஸோ என்னோட இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் ப்ளஸ் அந்த டிசைன் நாலேஜ் எல்லாமே சேர்ந்து கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஐடியா கிடச்சிது, ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் ஸ்கில்ஸ் இல்லை. அந்த ஸ்கில்ஸை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வந்து நான் சின்னதாக கோயம்புத்தூரில் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு இன்ஸ்டியூட்டை. ஸோ இப்போது பூமோ டெக்னோவேஷன் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? ஆக்சுவலி அரௌண்ட் இப்போ 23 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, அப்ராட்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூஎஸ்லேயும் இப்போ வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ யூஎஸ்லேயும் இப்போ அரௌண்ட் 2 months இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, எங்கே யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ண? கலிஃபோர்னியா. ஓகே, குட் பரவாயில்ல. ஓகே, ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட? அரௌண்ட் இப்போ 15 years ஆயிடுச்சு. 15 yearsல உங்களுக்கு வந்து 23 பேஜஸ்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் growth தான். எஸ் ஆமாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3-2 years தான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஃபாஸ்ட்டாக க்ரோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ நிறைய டைப் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணி நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ டு பி ஃப்ராங்க் இப்போ வந்து ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே ஐடி அல்லாத மற்ற கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறதுல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு. ஈவன் ஐடிலேருந்து ஃப்ரெஷர் எடுக்க ஒரு தயக்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனிஸ்க்கு ஃப்ரெஷர் எடுக்கிறதுல ஏன் தயக்கம்? ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி கிடைச்சா போது நான் எப்படியா உள்ளே போயிருவேன், அந்த என்ட்ரி கிடைக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலாக? ஏன் ஃப்ரெஷர் எடுப்பதில் நிறைய கம்பெனிஸ்க்கு தயக்கம் இருக்குது? ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் இல்லை, பட் ஸ்கில்ஸ் இல்லை. அந்த ஃப்ரெஷருக்கே வந்து ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனிக்கே வந்து அரௌண்ட் 300+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நானே வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு நாலேஜ் இருக்கா, இமீடியட்டாக வந்தால் ஒர்க் பண்ண முடியுமா, ஒரு கிக் ஸ்டார்ட்டாவது பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்டு வந்தோன்னா பிளாங்காக ஜீரோவில் வந்துட்டு நம்ம ட்ரைனர் போர்ஷன் கொடுத்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி ரெடி கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அப்படின்னும் போது காலேஜ் படிக்கும் போது இந்த 4 yearsல ஃபுல்லாக அகாடமிக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2 years 3 years ஓகே அகாடமிக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் 1 year இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் நாலேஜை வந்து ப்ராக்டிகல்ஸ் அங்கே போய் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து அவன் ஒரு 20% ஆஃப் நாலேஜ் இண்டஸ்ட்ரி நாலேஜ் எடுத்துப்பான். அவன் வந்து ஈஸியாக வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் ஃப்ரெஷராகவும் நம்ம எடுக்க முடியும். பட் எடுக்காத ரீசன் வந்து 0
ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஸ்கில்லே இல்லாமல் வராங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெஷர்ஸாக வந்து எந்த ஒரு கம்பெனிஸும் எடுக்க மாட்டாங்க. பட் லாட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு, எலக்ட்ரிக்கலுக்கு, ஈசிக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஐடி. ஸோ ஐடி கல்ச்சர் மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் மெக்கானிக்கல் அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு பயங்கர டிமாண்டு. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கேர்ள்ஸ் கேட்குறாங்க. டாப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். பட் கேர்ள்ஸ் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கே தயங்குறாங்க மெக்கானிக்கலில். மெக்கானிக்கல் இப்போ பாய்ஸ் டாமினேட்டட் ஏரியா மாதிரி தானே அதை பார்ப்பாங்க அதை. பட் அப்படி பார்க்குறாங்க. பட் அது கிடையாது. பட் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒய் ஆக்சுவலாக ஏன் கம்பெனிஸ் கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இல்லை, இப்போது ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ இந்தியா வந்து அப்கமிங்கில் பயங்கர க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அவங்களோட நார்ம்ஸே வந்து 50% கேர்ள்ஸ், 50% பாய்ஸ். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் டைவர்சிட்டின்றது அவங்களோட நார்ம்ஸு. ஸோ அந்த நார்ம்ஸ் இருக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாமே மெக்கானிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கேர்ள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது இன்ஜினியரிங் லெவல் எதிர்பார்க்குறாங்களா, டிப்ளமோ லெவல் எதிர்பார்க்குறாங்க? இல்லை, ரெண்டுமே. டிப்ளமோ லெவலுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்ஜினியரிங் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குது. ஓகே, ஒருத்தர் காலேஜ் முடிக்கிறாங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போகிறதுல யாராவது ஒரு 5% ஒரு 10% எப்படியோ ஒரு இடத்துல உள்ள என்ட்ரி ஆகிடுதாங்க. ஏதோ ஒன்றில் என்ட்ரி ஆகிறாங்க. நீங்கள் சொல்ல அதே ஸ்கில் செட் பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. பட் ஏதோ ஒரு வகையில் என்ட்ரி ஆகிறாங்க. இவங்க மட்டும் இதை எப்படி பிரேக் த்ரூ பண்ணுறாங்க? ஏதோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நானே புரிஞ்சுக்கிறேன். உள்ளே போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, என்ட்ரி கிடைக்காதான்னு தெரிஞ்சவங்க யாராவது ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பட் ஒரு 5% 10% எப்படியோ உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இவங்ககிட்ட இல்லாத அவங்ககிட்ட என்ன இருக்குது, எப்படி அவங்க மட்டும் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க? ஸோ என்ட்ரி ஆகுது ஃபஸ்ட்டு திங் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நல்ல சிஜிபி வச்சுருப்பான். இது வந்து ஒரு 30% வேல்யூ ஆடடாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு 70% வந்து அவன் படிக்கும் போதே செகண்ட் இயர்லேருந்தே இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயே வந்து ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி இன்டர்ன்ஷிப்பில் போய்ட்டு அவன் அந்த லீவ் டைமில், அந்த செமஸ்டர் லீவ் டைம்லலாம் போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த நாலேஜ் வந்து மினிமம் 20% ஆஃப் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கூட வச்சிருக்க, வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கனால ஒரு கம்பெனி ஈஸியாக வந்து ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்தாலும் ஒரு 50% ட்ரைனிங் கொடுத்தா மோல்ட் ஆகிடுவான்ற ஒரு மைண்ட் செட். ஸோ அதுக்காக ஈஸியாக அவங்க உள்ள போயிடுவாங்க. பேசிக்காக என்னன்னா கிரவுண்ட் லெவலில் அவங்க ஏதோ ஒரு வகையில் கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகிடுதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே. இப்போ உங்களோட பூமோ டெக்னோவேஷனில் இப்போ ஒரு கோர்ஸ் வரையாக எப்படிலாம் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க? இப்போ ஏன்னா இப்போ மெக்கானிக்கல், ஈசி அது தனியாக, உங்களுக்கு ஐடி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கோர்ஸ் வரைய நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் எப்படி கொடுக்குறீங்க ஆக்சுவலி? ஸோ இப்போது எல்லாமே தனித்தனியாக டொமைனில் வச்சுருக்கோம். எங்களோட பியூட்டியே வந்து அதுதான். ஸோ எல்லாருக்கும் ஒரே கோர்ஸாக கொடுக்க மாட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து ஐடி மட்டுமே கோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வந்தானா அவன் ஐடியில் கொடுப்பாங்க. ஐடியில் நீங்கள் இதை பைத்தான் படிங்க, ஜாவா படிங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் முடித்தாலும் அவனை அதே படிக்க சொல்லுவாங்க. பட் அதில் வந்து அந்த மாதிரி பண்ணி தான் நிறைய பீப்புள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஜாப் கிடைக்காது. ஸோ ஐடின்றது ஒரு யார் வேணாலும் போகலாம், ஓப்பன் டு ஆல். ஸோ பிஏ இங்கிலீஷ் முடித்தாலும் போகணும், பிஏ தமிழ் முடித்தாலும் போக முடியும், யார் வேணாலும் போகலாம். பட் ஸ்கில்ஸ் இருந்தால் போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு அதில் டிமாண்ட் கிடையாது. ஸோ இதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா கோரில் வந்து வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணாலும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜின் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதேமாதிரி ட்ரிபிள் ஈசி இந்த மாதிரி கோர் டொமைனில் வந்து அவங்க கோர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், அதோட சிலபஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ அதனால் பசங்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. ஐடி கல்ச்சரே போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலாக நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ மாதிரிலாம் இருக்கும். டிசைன்லேயே வச்சுருக்கோம். டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா R&D டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஆட்டோமோட்டிவ் டிசைன், இந்த மாதிரி வந்து இப்போ Tier 1, Tier 2, Tier 3, Tier 4, OEMs. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை ப்ரிஃபர் பண்ணி ஸோ அவங்களோட இதுக்காக கரிக்குலம்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு 2 years பேக்கப்பில் ஏதோ ஒரு ஜாபில் போயிருப்பான். ஸோ 2 years முடிச்சு நம்ம கிட்ட வரானா அதுக்குண்டான அவனுக்கு கோர்ஸ் கொடுப்போம். அந்த கோர்ஸை கொடுத்துட்டு அவன் Tier 3, Tier 4 கம்பெனிஸில் மினிமம் 3 to 4 lakhs பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இருக்கானா, ட்ரிபிள் முடிச்சிருப்பான், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து PLC ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் வந்து அதில் கோர்லேயே டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை கொடுக்குறோம். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாக ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இது ப்ராக்டிகல்ஸாகவும் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் ஃபனுக்கு ஆத்தரைஸ்டு ப்ராக்டிக்கலாக ரோபோட் வச்சுருக்கோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம் IoT அந்த போர்டு எல்லாமே நம்ம வந்து ஒரு செட்டப்போடு வச்சுருக்கோம். PLCனா PLC பேனலிங் போர்டு ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரீஸில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அது ப்ராக்டிக்கலாக அந்த பேனல் போர்டிங்கோடு வச்சுருக்கோம். பேனல் போர்டு ஒயரிங்லேருந்து கீழே டவுன் டு எர்த்லேருந்து வருவான், ப்ளஸ் R&D லெவல்லையும் வர முடியும். ஸோ அந்த லெவல் ஆஃப் செட்டப் வச்சிருக்கனால தான் இந்த இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் இன்ஸ்டியூட்டாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் இதுங்கப்போ இதுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவை. ஏன்னா இப்போ வந்து தியரிட்டிக்கல்லாம் அது ஒரு கிளாஸ் ரூம் போர்டு வச்சு முடிச்சிடலாம். பட் இப்போ நீங்கள் சொல்கிறதுனா ஒவ்வொன்றுக்கும் மெக்கானிக்கல் தனியாக, ஈசிக்கு தனியாக, ட்ரிபிள் தனியாக, ஐடிக்கு தனியாங்கப்போ இதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படுமே. எஸ், எக்ஸாக்ட்லி. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரி செட்டப் அப்படியே ஓவராலாக கொண்டு வர முடியாது. ஸோ அதில் வந்து ஒரு சில மிஷின்ஸ்
அப்புறம் அது ஒரு சில இப்போ எக்ஸாம்பிள் ப்ராக்டிகல்ஸாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அது கூட இப்போ யாருமே பார்க்க மாட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பண்ணோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட அது இன்ச்சஸ்னா என்ன மெட்ரிக்னா என்ன அது கூட தெரியல, பேசிக் திங்ஸே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த செட்டப் எல்லாமே வச்சுருக்கோம். ப்ளஸ் ரோபோட்ஸும் வச்சுருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரோபோட் 6 ஆக்சிஸ் ரோபோட் வச்சுருக்கோம். எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வந்து எவ்ரி 2 பிரான்ச்சுக்கு ஒரு ரோபோட் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து ப்ராக்டிகல்ஸாக அங்கே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆத்தரைஸ்ட் ஃபார் ஃபனுக் ரோபோட். ஸோ அந்த ரோபோட்டோட ஆத்தரைஸ்ட் டெக்னாலஜி பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் கூட நம்ம டைப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவனுக்கு சர்டிஃபிகேஷனும் வேலிடாக கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவனுக்கு ப்ராக்டிகல்ஸாகவும் கொடுக்குறோம். இப்போ இது மாதிரி கோர்சஸ் பண்ணுங்கப்போ இதுக்கு டீச் பண்ணுற மென்டார்ஸ் தேவை, அதுக்கானது இல்லை. ஸோ அவங்களை எப்படி நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைங்க அப்புறம் ப்ராப்ளமோடு தான் வராங்கப்போ இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து இந்த செட்டப்லாம் இருந்தால் தான் இன்னும் ப்ராப்ளம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்களை எப்படி குவாலிஃபை பண்ணுவீங்க? அரௌண்ட் 300+ டைரக்ட் ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா பிரான்ச்சும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ண பீப்புள்ஸ் தான். ஒரு 50 to 60% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணவங்க தான் நான் ஹையர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இது இல்லாமல் 30% வந்து ஒரு 1 or 2 years பேசிக் லெவலில் இருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டெடிகேட்டட் ட்ரெயின் த ட்ரைனர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமை வச்சுருக்கேன் நான். ஸோ அவங்களோட ஒர்க் என்னன்னா அந்த 10 மெம்பர்ஸோட மென்டார்ஸோட ஒர்க் வந்து இண்டஸ்ட்ரீஸில் நியூ அப்டேஷன்ஸ் என்ன, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இப்போ ஏஐலாம் இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ அதோட அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அதோட சப்ஜெக்டை வந்து இவங்களுக்கு இந்த ட்ரெயின் த ட்ரைனர்ஸ் இதில் மூலிமா அவங்களுக்கு வந்து எவ்ரி வீக் மோர் தென் 2 to 4 days அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டாஃப்ஸ்க்கு. இன்னைக்கு தேதிக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு 4 years ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் இருந்ததுன்னு இப்போ அடுத்து வந்து இந்த ஏஐயோடைய அட்வென்ட்டுக்கு அப்புறம் இது எப்படியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா முன்ன வந்து கோடிங் தெரியணும், அதுக்கு நீ இதை படிக்கணும், அதில் நீ அப்ஸ்கேல் பண்ணணும், மெயின் ஃப்ரேமில் இருக்கியா, மெயின் ஃப்ரேம் வந்து பைத்தான் படி, அதுலேருந்து இதை படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்த பின்னால் அடுத்து இது என்னவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். 4 வருஷம் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போது இந்த ஏஐ என்ன வகையாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி? ஸோ ஏஐ வந்து இப்போது பயங்கர ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஏஐ இம்பாக்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 yearsலாம் 100% வந்து இன்வால்வ் ஆகிடும் ஏஐ. இப்போயும் வந்து 30 to 40% இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய நம்மளோட அலுமினிஸே வந்து சொல்கிறாங்க நிறைய இப்போ ஏஐ இப்போ நாங்கள் ஏஐ டூலும் நாங்கள் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய இப்போ என்னென்ன இப்போ எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். அவங்க அது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து படிக்க முடியும் அந்த ஏஐயில். அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டூல் யூஸ் பண்ணுறது. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஒரு சிலபஸாக ஒரு 3-4 months கோர்சஸ் அது தனியாகவே நம்ம இது பண்ணி டிசைன் பண்ணி நம்ம அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக இம்பாக்ட் ஆனது வந்து ஐடி பீப்புள்ஸ்க்கு தான். ஸோ இது இல்லாமல் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. பட் மேபி கொஞ்சம் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு 10 to 20% தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹியூமன் இன் லூப் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் லீஸ்ட் இம்பாக்ட். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஏஐ வந்து இப்போ ஐடியில் இம்பாக்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து டைம் சேவிங்ஸ் நிறைய ஆச்சு. கம்பெனிஸ்க்கு நிறைய டைம் சேவிங்ஸ் ஆச்சு. அப்போ ஹையரிங் ப்ராசஸ் வந்து கம்மியாகுது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து 10 பேர் பண்ணுற இடத்துல 2 பேர் வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 2 members இருந்தால் போதும், குயிக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ அதுக்கு தான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்லாம் இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே வந்து ஜாப்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நிறைய வந்துட்டு இருந்தாங்க ஐடியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க் பண்ணுற கார்ப்பரேட் பீப்புள்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஏஐ டூல் அப்கிரேட் பண்ணோம் பிகாஸ் அவங்களோட ஜாப் செக்யூர் வேணும் அப்படின்றதுனால வராங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸும் நிறைய கொடுக்குறோம். ஸோ கார்ப்பரேட்லேயே வந்து டிசிஎஸ் அந்த மாதிரி வந்து இப்போ ஃப்ரெஷராக ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். வித் ஏஐ இன்டெகிரேட்டட் தான் நம்ம இப்போ ட்ரைனிங்ஸே இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். நியூவாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு 6 months முன்னாடியே வந்து நம்ம அந்த லான்ச் பண்ணி இந்த ஏஐ டூலோட எல்லா கோர்ஸ்க்கும் ஏஐ இன்டெகிரேட்டட் கோர்ஸஸாக நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஏஐக்கான பேஸ் வந்து ப்ராம்ப்ட் தான். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படியாக ப்ராம்ப்ட் பண்ணுறதுங்கிறதையும் உங்கள்கிட்ட ஆமாம் அந்த கோர்ஸை நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அது சிலபஸ் தனியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 3 to 4 months கோர்ஸ் வரும் அது. ஸோ அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவன் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன மாதிரி அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் லேர்ன் பண்ணாங்கன்னா எதில் வேணாலும் அவன் வந்து டெடிகேட்டடாக அந்த யூஸ் பண்ண முடியும். இப்போ ஐடியில் இது வந்த மாதிரி இப்போ இன்னும் மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் அதுக்கும் உங்ககிட்ட அந்த கோர்ஸ் தனியாக இருக்குதா? ஆமாம், மெக்கானிக்கலுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் டொமைன் வரும். 15 to 20 கோர்சஸ் வச்சுருக்கோம். ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15 to 20 கோர்சஸ் இருக்குது. ஈஸி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கோர்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து யாராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி வராங்கன்னா அவனை ஸ்கேன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவன் டிப்ளமோ முடிச்சிருக்கானா, பிஇ முடிச்சிருக்கானா, ஹரியர்ஸ் இருக்கா, ஸோ என்ன லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற கோர்ஸ் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிவ் டிசைன் ஒரு மெக்கானிக்கல் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து மினிமம் ஒரு 60+% வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு ஓஇஎம்மில் வந்து செலக்ட் ஆக முடியும், இல்லை டயர் 1ல் போக முடியும். ஸோ இதே வந்து எனக்கு வந்து ஒரு 2 ஹரியர் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் பண்ண முடியும். ஹரியர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து டயர் 3, டயர் 4 கம்பெனிஸில்
பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அவன் நாலேஜ் அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். ஒரு என்ட்ரி லெவலில் ஈஸியானால வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸோ இல்லை எத்தனை மந்த்ஸ்லேருந்து கோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ஆக்சுவலி? மினிமம் வந்து 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 6 to 8 மந்த்ஸ் இருக்குது கோர்சஸ். ஓகே, மல்டிபிள் டிஃபென்ஸ் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியா என்னவோ அது மாதிரி. ஆமாம், அதே மாதிரி எங்களோட பியூட்டி என்னென்னா நாங்கள் வந்து கோர்ஸோட ஒரு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், டியூரேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த டியூரேஷனை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பேட்ச் வைஸ் நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணோன்னா இன்றைக்கி இண்டிவிஜுவலாக அவனுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து இப்போ 3 மந்த்ஸ் அந்த கோர்ஸ் டியூரேஷன் இருக்குன்னா இந்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டவன வெளியில் அனுப்ப மாட்டோம். அது மேபி 3 மந்த்ஸ் இருக்குது, 4 மந்த்ஸ் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம், 8 மந்த்ஸ் ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸோட டெடிகேஷன், அவனோட நாலேஜ். ஸோ எண்ட் ஆஃப் த டே எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா விஷன் வந்து அவன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரெடி ஃபார் இண்டஸ்ட்ரி, அதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது அது எண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்போம், அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அவன் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ்க்கு ஸ்டாஃப்ஸை வந்து டெடிகேஷன் ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ ஐடினா ஐடியில் மினிமம் 5 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ இன்றைக்கி கேர் எடுப்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு 2 hours கிளாஸஸ் இருக்கும், another 2 to 3 hours வந்து ப்ராக்டிகல் செஷன்ஸ் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ்க்கு தனியாக ஒரு 2 ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க கூடவே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தர் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ எங்களோட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸும் தனியாக இருக்குது, ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரூம்ஸும் தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே முடிச்ச பிறகு இங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ராக்டிஸ் தான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிக்கலில் இன்வால்வ் ஆகிறாங்களோ எக்ஸாக்ட்லி அதை கொடுத்தா தான் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ண முடியும். என்னென்ன மாதிரி கம்பெனிஸில் இப்போ டாப் கம்பெனிஸ் வந்து உங்களுடைய பாஸ்ட் இயர்ஸில் அவங்க தொடர்ந்து ரெக்ரூட் பண்ண வைப்பாங்க? யாரெல்லாம் அது மாதிரி ரெக்ரூஷனில் இருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்துஜா டெக்குன்னு இருக்காங்க, அசோக் லேலண்ட் இருக்காங்க, ரெனால்ட் டிசான் இருக்காங்க, அப்புறமா வந்து மதர்சன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் Tier 1 கம்பெனி, OEM கம்பெனி, Tier 2 கம்பெனிஸு நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் டிமாண்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எங்களால் பர்சன்ஸே கொடுக்க முடியல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு டிமாண்ட், கம்பெனிஸ் நிறைய கேட்குறாங்க, ஆள் இல்லை. எல்லாமே எல்லாம் ஐடியில் போயிட்டாங்க. இப்போ சைக்கிளிங் மாறுது. ஸோ மெக்கானிக்கலுக்கும் ஆள் கொடுக்க முடியல, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்க முடியல. அதே மாதிரி மினிமம் ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்ஸ்க்கே மினிமம் 3 to 4 lakhs கொடுக்குறாங்க ஃப்ரெஷர் கேட்டகரிக்கே. இப்போ 24 to 26 கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கே வந்து 4 to 5 lakhs பேக்கேஜஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ். ஸோ பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே அந்த கல்ச்சர் மாதிரி ஐடி, AIDS, AML அந்த மாதிரி ஜாயின் பண்ணனால மெக்கானிக்கலில் வந்து எல்லா காலேஜஸில் மேக்ஸிமம் கம்மியாகிடுச்சு இப்போ. ஸோ இப்போது சைக்கிளிங் வந்துட்டு இருக்கு. இனிமேல் அடுத்த 2-3 yearsக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ஸு லாட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் இருக்குது. பட் கரெக்டாக கிராப் பண்ணாங்களா ஈஸியாக. டிமாண்ட் நிறைய இருக்குது, பட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. வேலை கிடைக்கல, பிரிட்ஜ் பண்ணுற பவரும் வந்துடுது. அஃப்கோர்ஸ் அவன் கான்ஃபிடென்ட் ஆகிடுறான், நெகோசியேஷன் பவர் ஜாஸ்தி ஆகிடுது. ஓகே, இப்போ சில பேர் இப்போ ஐடியில் போயிட்டு அவங்க வந்து அப்ஸ்கில் பண்ணு வைப்பாங்க. அப்போ சில கம்பெனிஸில் வந்து அவங்களே ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க, ஆன்லைனில் நீங்கள் படிங்க, அப்ஸ்கில் பண்ணுங்கன்னு. சில கம்பெனிஸில் அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருக்குது. இப்போ ஐடியில் இருக்கவங்க இல்லை வந்து ப்ராப்ளி ஷிஃப்ட் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க அப்ஸ்கில் பண்ணால் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இப்போ அவங்களுக்கான கோர்சஸ் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஐடிலையும் இதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைத்தான் அதே டொமைனில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து AWS DevOpsக்கு அதுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை மாதிரி வந்து அப்ஸ்கில் பண்ணும்போது இன்னொரு டூல் ஆட் ஆனால் வந்து இன்னொரு சிலபஸை வந்து பண்ணும்போது ஸோ அவனுக்கு ஈஸியாக அதே கம்பெனியில் வந்து அந்த பொசிஷனில் ஹையில் இருக்கும். அப்போ அவன் அதுலேயும் அப்கிரேட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு அப்கிரேட் பண்ணும்போது அந்த பொசிஷன் ஈஸியாக வந்து அதே கம்பெனியில் செலக்ட் ஆகலாம். மேபி வந்து அதர் கம்பெனிஸும் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து அவன் வெளில போக முடியும். இது ஆன்லைன் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக தான் வந்து வரணும்? இல்லை, மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் நாங்கள் மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ணுறதில்ல. எல்லாமே ஆஃப்லைன் கோர்சஸ் தான். எல்லா இடத்துலையுமே வந்து எங்களோட ஓன் இது இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஆஃப்லைன் தான் மேக்ஸிமம் என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா ஆன்லைனில் பண்ணோம், பட் அந்த ஒரு இது கிடைக்கலாம், அவனுக்கு சீரியஸ்னஸ் இல்லை, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு போக முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப்லைன் தான் என்கரேஜ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய டைமில் அவங்க வந்து இது பண்ணி கோர்ஸ் படிச்சுக்கலாமா? அந்த மாதிரியே பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு ஜாப்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் திங் வந்து கார்ப்பரேட் பீப்புள்ஸு, தேர்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. கார்ப்பரேட் பீப்புள்ஸ் மீன்ஸ் அதான் எங்களோட பியூட்டியும் வந்து அதுதான், எந்த டைம் வேணாலும் வர முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஈவினிங் வரையும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆஃப்டர் ஒரு 3 hours 4 hours இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டேஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாப்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க ஃபுல் டைம் இங்கே இருப்பான், ஒரு 4 to 5 hours இங்கேயே ஒர்க் பண்ணும்போது அவன் 3 monthsலேயே ஈஸியாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி ஈவினிங் டைமில் வருவாங்க, சாட்டர்டே சண்டேஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்மக்கிட்ட. ஸோ டிபெண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. இது வந்து இப்போ இன்ஜினியரிங் அண்ட் வந்து இந்த கோர்சஸ் ரிலேட்டட். இது போய் மல்டிமீடியா ஸ்கூல் வந்து தனியாக அது ரன் ஆகுதா? அது வந்து மோன்ஸ் கிரியேட்டிவ் ஸ்கூல்னு சொல்லிட்டு மல்டிமீடியா அனிமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் பயங்கர ஸ்கோப் இருக்குது. அதுவும் ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் கேம் டிசைன் பண்ணுறோம், அப்புறம் அனிமேஷன்ஸ் பண்ணுறோம்,
அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்காது. அது வந்து ஓப்பன் டு ஆல். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சு தான் வரணும்னு கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சு தான் கிடையாது. ஸோ ஈவன் +2 முடிச்சுட்டு கூட அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் போது அதில் ஈஸியாக போக முடியும். இப்போ எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைனிங்க்கு அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீடியோ எடிட்டிங், மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு அவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அனிமேஷன் மல்டிமீடியாவுக்கு அவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய காலேஜஸ்க்குலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. அது யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதோட டொமைன் இது வேறு, அது வேறு. இது பிமோ டெக்னோஷன்ன்றது தனி டொமைன், மல்டிமீடியா வந்து தனி டொமைன். அது தனி பிராண்டு, இது தனி பிராண்ட். ஓகே. ஆர்ட்ஸ்லேருந்து வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இது எடுத்துக்கலாம். எஸ், அந்த சினிமேட்டிக் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் கூட கோர்சஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கை நம்ம கொடுக்கோம். ரியலிஸ்டிக்காக வந்து அந்த ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸோட டிசைன் பண்ணணும், ஸோ இதெல்லாமே சொல்லிக் கொடுத்து ப்ராக்டிகல்ஸாக சொல்லிக் கொடுத்து அவன் வந்து ஒரு என்டர்பிரனராக ஆகிறதுக்கு ஒரு பொட்டிக் எப்படி செட் பண்ணி அவனோட ஓன் பிராண்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான அது வரையுமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு பொட்டிக்கே செட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு கோர்ஸ் ஃபேஷன் டிசைனிங்கில். இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ஓன் பிராண்ட்ஸே வந்து அவங்களுக்கே வந்து நிறைய டீம் வச்சுருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங்லாம். அதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, நிறைய ஹையரிங்கும் எடுக்கிறாங்க. இங்கே உள்ள கோர்ஸ் சொன்னீங்க, இப்போ இங்கே இருக்க கம்பெனிஸ் டைப் சொன்னீங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இதை தாண்டி ஓவர்சீஸ் கம்பெனிஸோட டைப் இருக்கா, இல்லை இங்கேருந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், 2 விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக எங்களோடது இப்போ மலேசியா யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மலேசியன் இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட பிரான்ச் வந்து கோலாலம்பூரில் இருக்குது மலேசியாவில். அதேமாதிரி துபாயில் வந்து அல்குசிஸில் இருக்குது. ஸோ இப்போ துபாய்னு எடுத்துட்டோன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு வந்து அதிகம். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு அதிகம், ப்ளஸ் வந்து HVAC, MEP, மெக்கானிக்கல். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று வந்து டுவெல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே ஒரு 2 months கோர்ஸ் இருக்கும், அங்கே ஒரு 2 months கோர்ஸ் இருக்கும். துபாயில் 2 months. ஓகே, இங்கே 2 months படிப்பான், அங்கே 2 months படிப்பான். அங்கேயே நாங்கள் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் துபாயில். அதே மாதிரி மலேசியாவிலும் இங்கே ஒரு 2 months பண்ண முடியும், மலேசியாவில் ஒரு 2 months கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம அங்கே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அங்கே பண்ண முடியும். பட் எல்லா கோர்சஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒரு சில கோர்சஸ்க்கு நம்ம பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியும், இன்டர்நேஷனல் லெவலில் பண்ண முடியும். அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி அதான் சப்போர்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட இன்வால்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து 200% இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா, உங்களோட இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வேலை போகிறாங்கன்னா பேசிக்காக என்ன எதிர்பார்க்கலாம், மேக்ஸிமம் என்ன வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? சும்மா ஒரு ஐடியாக்காக கேட்குறேன். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி அவங்க அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் இயராக முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷராக வரான்னா மினிமம் 3 lakhs கொடுக்குறாங்க. 2.5 to 3 lakhs பேக்கேஜஸ் per annum. மேக்ஸிமம் 4 இருக்குது. பேஸ்ட் ஆஃப் ஆன் ஸ்கில்ஸ் தான். அந்த ஸ்கில் இருந்ததுன்னா சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க இண்டஸ்ட்ரி. எவ்வளோ சேலரி வேணாலும் மினிமம் 4 to 5 lakhs கூட கொடுக்குறாங்க, ஆஸ் பர் நார்ம்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்கில் இருக்கோ 200% சேலரி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இப்போ மினிமம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 years பேக்கப், 1 year பேக்கப் வச்சுருக்கான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு ஏதாவது இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரேப்பிடோவில் இருக்காங்க, ஸ்விக்கியில் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட நிறைய வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years வந்து ரேப்பிடோ, ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிருப்பான். ஆஃப்டர் 2 years எங்ககிட்ட வருவான், ஒரு 6 month கோர்ஸ் முடிப்பான். மினிமம் 6 lakhs பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிடும். பெர் annum ஓகே, ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ மினிமம் 3 to 6 lakhs எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் எது வரைக்குமே கூட மேக்ஸிமம் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து அரௌண்ட் ஒரு 5 members எடுத்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4 months முன்னாடி. இங்கே வந்து ஒரு 2 months இன்டர்ன்ஷிப்பில் எடுத்தாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 3 lakhs பேக்கேஜஸ் கொடுத்தாங்க. இப்போ ஜப்பான் போயிட்டாங்க, 30 lakhs per annum. மேக்ஸிமம் 30 lakhs per annum வந்து ஜப்பானில் போயிருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாண்டில் போயிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மேக்ஸிமம் வந்து 12 to 13 lakhsக்கு மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பூமோவில் வந்து டைரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து வேறு என்னென்ன வெர்டிகல்ஸில் இது ஒர்க் ஆகுது? ஆக்சுவலி பிமோ டெக்னோவேஷனில் நாங்கள் 3 verticals பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் இஸ் ட்ரைனிங், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டிவிஷன் தனியாக வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ஸ்டாஃபிங் சொல்யூஷன். ஸோ ட்ரைனிங் டிவிஷன் ஆல்ரெடி எல்லா ட்ரைனிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் அரௌண்ட் வந்து ஒரு 80+ டேரக்ட் வெண்டார் எங்ககிட்ட இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், US கிளைண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய், ரெனால்ட் நிசான், ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி எம்பெடட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் டிவிஷனில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங் சொல்யூஷன். அரௌண்ட் எங்களோட நேமில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் நேம் ஆஃப் பிமோ டெக்னோஷனில் இந்த ரோல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 3 தான் மேஜர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸு, ப்ளஸ் வந்து மிஷின் பில்டிங், நியூ மிஷின் டிசைன்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து அதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் அந்த இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹையரிங் வந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங்கில் எடுக்கிறாங்க.
ஸோ இதுதான் எங்களோட 3 வெர்டிகல்ஸ் இந்த பிமோ டெக்னோஷன். பேசிக்காக ஏஐனா ஏஐயில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆமாம், ஏஐயில் டேரெக்டாக வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டோமேட்டடாக பண்ணி அந்த ஏஐ டூல் எப்படி கொண்டு வர முடியுன்றது இங்கேயே எங்கள் டீம் வந்து இங்கே இந்த ஆஃபீஸ்லேயே வந்து அரௌண்ட் டெடிகேஷனாக அது 25 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டேரெக்டாக வந்து அவங்களுக்கு ப்ராடக்டாகவே வந்து நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே ஓன் ப்ராடக்டாக எங்களோட ஏஐ ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வந்து ஏஐ ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ஏஐ ப்ராடக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் கிளைண்ட் பேஸ் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் பேஸ் சர்வீஸஸ் உங்களுக்கு சர்வீசஸும் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. இது வந்து ரொம்ப வருஷ பிரச்சனையும் கூட. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் ஆகி இந்த கேப் பிரிட்ஜ் ஆகுதுன்னா படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய யூஸ் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.